அனதர் வீடியோ இன் ரன்ஸ் ஆஃப் ஸ்வேதா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டெல் மீ அபவுட் யுவர் ட்ரீம் அண்ட் ஐ வில் ஃபைண்ட் அவுட் தி மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Q&A கேட்டிருந்தேன். ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னுடைய கனவை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் எக்ஸாம்பிளோட தான் வந்து கேட்டிருந்தேன். எப்படின்னா அந்த மாதிரி யாராவது சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி, இல்லை வந்து எங்கேயாச்சும் ட்ராப் ஆன மாதிரி, இந்த பஸ்ஸஸ்குள்ளே வந்து மாட்டிட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஆன்சரும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் அந்த மாதிரி படம் தான் நிறையா பார்ப்பேன். லைக் ஏதாவது சைக்கோ த்ரில்லர், ஏதாச்சும் க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி வந்து அதிகமாக அந்த மூவிஸ் பார்க்குறனாலே என்னென்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரி ட்ரீம்ஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய ட்ரீம்ஸ் வந்து போட்டு அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வருதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நானே சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம வந்து ChatGPT கேட்டலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ என்னுடைய ட்ரீம் வந்து நான் அந்த மாதிரி ட்ராப் ஆன மாதிரி, இல்லை சேஸ்டு பை சம்மன் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தேன். ஸோ ட்ரீமிங் அபவுட் பீங் ட்ராப்ட் அண்ட் சேஸ்ட் பை சம்மன் ட்ரைங் டு கில் யூ கேன் ரிஃப்ளெக்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃபியர், ஆன்சைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் இன் யுவர் வாக்கிங் லைஃப். It is often related to feeling overwhelmed of trapped by a situation or relationship. அது எனக்கு கிடையாது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ட்ரீம் மைட் சஜஸ்ட் தட் யூ ஆர் ரன்னிங் ஃப்ரம் அ ப்ராப்ளம் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ ஆர் ஃபைண்டிங் ஹார்ட் டு கன்ஃபியூ. Oh my god. In some cases, it can symbolize an internal struggle like trying to avoid certain emotions or aspects of yourself. It is important to reflect on what's happening in your life and how those feelings may connect to your dream. எக்ஸாக்டாக இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன். ஸோ கரெக்டாக தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். மை கனவு இஸ் ஃபுல் ஆஃப் மை பாய் ஃப்ரெண்ட். ஓகே நல்லா இருந்தால் சரி. ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். Dreams about your boyfriend often reflects your feelings and thoughts about the relationship. If your dream was predominantly about him, it could indicate that you are processing your emotions or thinking about your connection. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய கனவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சன், ஃபேவரட் பர்சன் அந்த மாதிரி வந்து வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து அந்த கனவு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இஃப் இட் பாசிட்டிவ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து அது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து யூ நீட் டு டாக் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். மை க்ரஷ்லாம் வருவாங்க. இல்லை எனக்கு புரியலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் கனவு வர மாட்டேங்குது. என்னுடைய கனவெல்லாம் ஃபுல்லாமே வந்து அப்படியே சேஸ் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாமே க்ரே ஏரியாவாக தான் என்னுடைய கனவு எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கனவு வந்திருக்கா சம்மந்தமே இல்லாமல் வந்து இப்போ என்னோடய 10th படித்த ஸ்கூலில் வந்து அந்த அந்த இது நடந்துகிட்ருக்கோம் அந்த கனவு. ஆனால் வந்து அங்கே என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. எனக்கு புரியவே புரியாது. இவங்க எப்படி இங்கே வந்தான், எனக்கு இந்த இடமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் எண்டெல்லாம் தெரியாது. பட் அந்த கனவே ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ எப்படி எனக்குலாம் இந்த மாதிரி வந்ததே இல்லை, நிஜமாக சொல்கிறேன். ஒரு நாள் கூட வந்து என்னோடய ஃபேவரட் பர்சன் இல்லை என் க்ரஷ்லாம். சரி ஓகே விடுங்கங்க, நமக்கு வரலைங்கிறதுக்காக நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு போட்டு பார்ப்போம். ட்ரீமிங் அபவுட் க்ரஷ் ஆஃபன் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டுவார்ட்ஸ் தெம். இதுவும் வந்து அதே மாதிரி ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நம்ம அதிகமாக யாரை பற்றி நினைக்கிறோமோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் பண்ணுறோமோ ஸோ அதுதான் மேக்ஸிமம் வந்து நம்ம கனவுல மோஸ்ட்லி வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். இது எந்த ரிசர்ச் ஸ்டடியும் சொல்லலை, நானே தான் சொல்கிறேன். ஓகே எனிவேஸ் நல்லா இருங்க. வாண்டரிங் இன் த விசார்ட் வேர்ல்ட் அண்ட் ஐ ஹாவ் த பவர் ஆஃப் கண்ட்ரோலிங் எனிதிங் ஐ டச். ஓகே இதோட மீனிங் வந்து பார்ப்போம். மீனிங் the wizard world suggests an environment where magic, creativity thrive, representing your imagination, desire for transformation. அதெல்லாம் கிடையாது. உட்காந்து GOTயும் ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸும் ரீவாட்ச் போட்டிருக்கீங்களே அதனால தான். மீனிங் அபவுட் வாண்டரிங் விசார்ட் வேர்ல்ட் அண்ட் ஹேவிங் பவர் டு கண்ட்ரோல் எனிதிங் டச் சர்ப்ரைஸ் ஃபீலிங் கண்ட்ரோல் பவர் அண்ட் அப்படின்னு போட்டு ஐயா நீங்கள் வந்து அந்த ஒரு எம்பவர்மெண்ட்டின் ஐடியலாக இருக்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து உன்னுடைய கனவு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம தான் அந்த யூ ஆர் இன் தட் ஸ்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு என்ன, ஐ ஃபைண்ட் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா அதை தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம், போடா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எது கேட்டாலும் வந்து புரியலன்னா நான் என்ன தான் பண்ணுவேன் சொல்லி, ஒன்றும் தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் போவோம். ஸோ
நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ட் இன் அ லூப் இன் சர்ச் ஆஃப் செட்டில் லைஃப். இதெல்லாம் உனக்கு கனவுல வருது? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் இதுக்கு என்னடா எவ்வளோ பெருசாக வருது? ஐ திங்க் யூ ஆர் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் மேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி கனவு வருதுன்னு. நீ என்னன்னா இப்போ எல்லாருமே தான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. பட் ஜஸ்ட் ஸ்பிளிட் இட். லைக் உன் கோல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் யூ ஷுட் ஸ்பிளிட் இட். சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணிக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வந்து நான் ப்ரைஸ் டேக் பார்க்காம வாங்கணும். அது வந்து எனக்கு சக்ஸஸ் மாதிரி. அது வந்து எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து உன்னுடைய கோல் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணி உன்னோட ப்ரோக்ரஸே நீ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட். காம் டவுன் ரக். ஓகேவா? ஸோ வந்து டோன்ட் பி ஸ்ட்ரெஸ். ஓகேவா? பார்த்துக்கலாம். இது வந்து நாளைக்கேவா நீ சாக போகிற? பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வேறு என்ன ஆன்சர்ஸ் எதாவது வந்திருக்கா? சர்ச்சிங் ஃபார் ட்ரூ லவ். ஐ திங்க் ப்ரோ யூ ஆர் born in wrong generation நினைக்கிறேன். ஓகே, சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம் இவன் வந்து என்ன ஆன்சர் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ ட்ரீமிங் அபவுட் சர்ச்சிங் ஃபார் ட்ரூ லவ் ஆஃபன் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் இன்னர் டிசைர்ஸ் ஃபார் டீப் எமோஷனல் கனெக்ஷன், இன்டிமசி அண்ட் கம்பானியன்ஷிப். அதாவது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து யூ ஆர் லாங்கிங் ஃபார் அ லவ். அதாவது ஒரு லவ் லைஃப் கிடைக்கணும், நமக்காக கேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வரணும் அப்படிங்கிறதுக்காக யூ லாங்கிங் ஃபார் இட். பட் இந்த மாதிரி இருந்தால் வந்து ஆஃபன் வந்து நம்ம தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துருவோம். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஜஸ்ட் எனக்கு புரியல, இதே தான் உங்களுக்கு ட்ரீமில் வருதா இல்லை இது வந்து உங்களுடைய லைஃப் கோலாக? அதுவா கனவுன்னு நான் சொன்னது வந்து நைட் நம்ம தூங்குறப்ப நமக்கு கனவு வரும்ல, அதை பற்றி தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். சரியா? இது ஐ திங்க் வந்து அவ்வளோதான் ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய ஐடி வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.